ஹாய் வியர்ஸ், இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா. திணித்து அல்லது நெருக்கி, அதாவது துணியெல்லாம் திணிச்சு வைக்கும் ஒரு பேக்லேயோ இதுலையாவது, அது மாதிரி எல்லாம் நெருக்கிட்டு நிற்போமா. இது ரெண்டுக்கும் ஒரே இங்கிலீஷ் வேர்டு தான். என்னென்னா கிராம். கிராம்னா திணித்துன்னு சொல்லலாம், நெருக்கி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he crammed the suitcase with his clothes. அவனுடைய துணியெல்லாம் வச்சு சூட்கேஸில் திணிச்சு வச்சுட்டான். நெக்ஸ்ட் ஒன், we all managed to cram into his car. அதாவது நாங்கள் எல்லோரும் அவன் காருக்குள்ளே நெருக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம். அதாவது நிறைய பேர் காரில் உட்காந்துருக்கிறத கிராம் அப்படின்னு சொல்லலாம். சுடுதண்ணி மேலே கொட்டிடுச்சுன்னா சொல்லுவோம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டீ காஃபி ஏதாவது சூடாக குடித்தோம்னா அதையும் சொல்லுவோம், அப்பா இதை குடிச்சு நாக்கே வெந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா. அந்த வெந்து போயிடுச்சு அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னா ஸ்கேல்டு. ஸ்கேல்டு. டோன்ட் ஸ்கேல்ட் யுவர் செல்ஃப் வித் ஹாட் வாட்டர். சூடாக தண்ணி இருக்குது, அதனால் அதை குடித்து நாக்கு வெந்து போயிடாமல் பார்த்து அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இறங்கு. அதாவது நம்ம இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே இது ஷிப்பில் பிளேனில் அதிலிருந்து இறங்குறதுக்கு என்னென்னா disembark. Disembark. I disembarked at 5 AM from the plane. நான் காலையில் 5 மணிக்கு பிளேனை விட்டு இறங்கினேன். ஏதாவது கவலைனா சம்டைம்ஸ் நம்ம அப்படியே முகமே வாடி போய் உட்காந்துருப்போம். அந்த வாடி போகுதல் அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா gloomy. Gloomy. Why are you looking gloomy today? இன்னைக்கு ஏன் இப்படி வாடி போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கலாம். சிலர் அப்படியே இந்த ஷோல்டரை குறுக்கிக்கிட்டு கூன் போட்டுக்கிட்டே உட்காருவாங்க. அந்த கூன் போடுதல் இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஹஞ்ச். ஹஞ்ச். சிட் ஸ்ட்ரைட், டோன்ட் ஹஞ்ச் யுவர் ஷோல்டர்ஸ். நேராக நிமிர்ந்து உட்காருங்க, கூன் போடாதீங்க. ஓகே வியர்ஸ், வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகே, பாய்.